வணக்கம். கோதுமை மாவில் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித் தரப் போகிறேன். எவ்வளோ மொறுமொறுன்னு நல்லா இருந்துச்சு. கடையில் வாங்குகிற பிஸ்கட்டோட நல்லா இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்னுடைய குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 கப்பு நெய் சேர்க்குறோம். ஒரே கப்பால் தான் எல்லாத்தையும் அளந்து நம்ம இதில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 கப் நெய் எடுத்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சம் சமையல் சோடா சேர்த்துட்டு அடுத்தது உப்பு கொஞ்சம் எடுத்துங்க. இந்த சமையல் சோடா உப்பு இது ரெண்டுமே நல்லா நெய்யில் கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அதை 1/4 கப் நெய் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் சமையல் சோடா ஒரு துளி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்தது நம்ம ஒரு 1/4 கப் அதே கப்பில் தான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். நெய் 1/4 கப் எடுத்தோமோ அதே அளவு தான். இது சர்க்கரை பவுட்ரு, ஜீனியை நல்லா மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி 1 ஸ்பூன். அதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. அப்படி ஒரு நல்ல வாசம் வரும். நல்லா அழகாக கலந்து விட்டுட்டு அடுத்து கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். கோதுமை மாவு 1/2 கப்பு சேர்க்க போகிறோம். அதே கப்பு தான் 1/2 கப்பு. 1 கப்பு. அடுத்தது ஒரு 1/2 கப். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அதே கப்பில் 3/4 கப்பு பால் எடுத்துக்கிட்டு இதில் ஊற்றி பிசைய போகிறோம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை எல்லாத்தையும் சேர்க்காம நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இப்போ ஸ்பூனை எடுத்துகிட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி அழகாக பிசைய வேண்டியதுதான். மாவை நல்லா பிசைஞ்சிங்க. பிசைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் அது ஒரு 3 பகுதியாக பிரித்து எடுத்துங்க. கொஞ்சம் நல்லா பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையிலேயே வச்சு தேய்ச்சிடலாம். நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மொத்தமாக நல்லா தேய்ச்சிட்டு கத்தியால் சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிட்டு அழகாக நீங்கள் சதுரமாக செவ்வகமாக உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் அழகாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பல்லு குத்துற குச்சி இருந்தால் சின்ன சின்ன ஓட்டை அந்த ஒரு கட் பண்ணி நடுப்புற ஓட்டை போட்டுங்க. இல்லை ஸ்பூனை வச்சு அழகாக பொம்மை மாதிரி வாய் வச்சு 2 கண் வைக்கிற மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு விரும்பிய டிசைனில் அதே மாதிரி 3 உருண்டையாக பிடிச்சி 3 உருண்டையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, மொத்தமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெய் காய வச்சு அதில் பொரித்து எடுக்க போகிறோம். நெய்யில் பொரித்து எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப வாசமாக இன்னும் நல்லாயிருக்கும். நான் எண்ணெயில் தான் பொரித்து எடுக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சோன்னே நீங்கள் நிறையா போட்டு எடுக்கலாம். கடகடன்னு போட்டு பொரித்து எடுத்துடலாம். சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். எடுத்த உடனேயே ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்காது. ஆறுனோடனே தான் பிஸ்கட் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதேமாரி நல்லா ஒரு மெரூன் கலர் ப்ரௌனாக லைட்டாக போகிறப்ப எடுத்துருங்க. ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. இப்போ எல்லா குழந்தைங்க எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள்
செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப கடையில் வாங்கி கொடுக்கறதோட இது ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப நல்லாவும் இருந்தது, சுவையாகவும் இருந்தது. இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு, ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். வீட்டிலையே நம்ம ரொம்ப ஈஸியாக பிஸ்கட் செஞ்சு கொடுத்துடலாம். நல்ல மொறுமொறுப்பாக இருந்துச்சு. ஆறுனோன்னே அதை நல்லா எடுத்து உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்தை எனக்கு சொல்லுங்கள், எப்படி இருந்ததுன்னு. பாருங்கள், என் பொண்ணுக்கு கொடுத்தா நல்லா இருந்தது, சாப்பிட்டு பார்த்து சொன்னிச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, மகிழ்ச்சி.